இசை உலகில் இப்படி ஒரு கள்ளத்தனமா? பாடகி ஸ்வாகதா கிருஷ்ணன் உடைக்கும் 7 வருட ரகசியம். முன்னணி இசையமைப்பாளரின் முகத்திரை கிழிந்தது. தமிழ் சினிமா மற்றும் இசைத்துறை என்பது பார்ப்பதற்கு ஜொலி ஜொலிப்பாக தெரிந்தாலும் அதன் 2 பக்கங்களில் ஒளிந்து கொண்டிருக்கும் உண்மைகள் நம்மை அதிர வைக்கின்றன. தற்போது பிரபல பாடகி ஸ்வாகதா கிருஷ்ணன் தனக்கு நேர்ந்த கொடூரமான பாலியல் அத்துமீறல்கள் குறித்து பேசி ஒட்டுமொத்த இசைத்துறையையுமே அதிர வைத்துள்ளார். 7 ஆண்டுகள் கழிந்தும் அந்த நினைவுகளில் இருந்து மீள முடியாமல் அவர் தவிக்கும் தவிப்பு அந்த இசையமைப்பாளர் செய்த சீரியஸ் அப்யூஸ் எவ்வளவு கொடுமையானது என்பதை காட்டுகிறது. இப்போதும் அதை பற்றி பேசும்போது என் உடல் நடுங்குகிறது என்று அவர் சொல்லும்போது ஆதிக்க சக்திகள் ஒரு பெண்ணின் கனவை எப்படி சிதைக்கின்றன என்பது புரிகிறது. இந்த முறை அல்ல, பல முறை அவர் அந்த இசையமைப்பாளர்களால் அத்துமீறலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். அந்த நபர் யார்? இத்தனை நாட்களாக அவர் எப்படி தப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்ற கேள்விகள் இப்போது சமூக வலைதளங்களில் எழத் தொடங்கியுள்ளன. இந்த கொடுமையிலிருந்து மீள ஸ்வாகதா கிருஷ்ணனுக்கு உதவியாக இருந்தது அவரது சகோதரியான பிக் பாஸ் புகழ் மாயா கிருஷ்ணன் என்பவராகும். ஒரு பெண் தைரியமாக வெளியே வரும்போது அவரது குடும்பம் அவருக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு சான்று. ஒரு நாள் கண்டிப்பாக அந்த இசையமைப்பாளரின் பெயரை வெளியே சொல்லுவேன் என்று ஸ்வாகதா விடுத்துள்ள எச்சரிக்கை அந்த மர்ம இசையமைப்பாளரின் தூக்கத்தை கெடுத்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அந்த குறிப்பிட்ட இசையமைப்பாளருடன் பல ஆண்டுகளாக பணி செய்ததாகவும் பாடல் ரெக்கார்ட் செய்யும் அதே ஸ்டுடியோவில் தன் மீது பாலியல் ரீதியான அத்துமீறலில் அந்த குறிப்பிட்ட இசையமைப்பாளர் ஈடுபட்டதாகவும் இசையமைப்பாளர் தனக்கு குருவாக கருதி பல முறை பண உதவி செய்ததாகவும் அந்த பணம் வேலை செய்ததற்கான சம்பளம் என எந்த பணமும் தனக்கு வரவில்லை எனவும் ஸ்வாகதா கிருஷ்ணன் சமீபத்தில் அளித்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமில்லாமல் ஸ்வாகதா கிருஷ்ணன் குறிப்பிட்ட அந்த குறிப்பிட்ட இசையமைப்பாளர் சமீபத்தில் விருது வாங்கியதாகவும் அவர் கூறியுள்ள தகவல் தற்போது சோசியல் மீடியாக்களில் கொழுந்துவிட்டு எரிகிறது. மேலும் இசையமைப்பாளராகட்டும் எந்த பிரபலமாக ஆகட்டும் அவர்களுக்கு விருது கொடுக்கும் முன்பு அவரது பின்னணியை விசாரித்து விருது வழங்க வேண்டும். ஏனென்றால் விருது என்பது ஒருவரது உழைப்பிற்கு கிடைக்க வேண்டியது. இந்த குறிப்பிட்ட இசையமைப்பாளர் பலருடைய உழைப்பை திருடி தனது பெயரை போட்டு அங்கீகாரத்தையும் அவார்டுகளையும் குவிப்பதாகவும் பகிரங்க குற்றச்சாட்டை ஸ்வாகதா கிருஷ்ணன் முன்வைத்துள்ளார். இசைத்துறையில் இப்படி இன்னும் எத்தனை பேர் வேட்டையாடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? வாய்ப்பு தருவதாக கூறி பெண்களை பயன்படுத்தி கொள்ளும் இத்தகைய கிரிமினல்கள் எப்போது தண்டிக்கப்படுவார்கள்? அந்த பெயரை கேட்க இசை ரசிகர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழகமும் காத்து கொண்டிருக்கிறது. ஸ்வாகதா கிருஷ்ணன் மூலம் அந்த முகத்திரை கிழிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஸ்வாகதா கிருஷ்ணனின் சமீபத்திய குற்றச்சாட்டு குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.